மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஹிந்தி மூன்றாவது மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு அகில பாரதிய மராத்தி சாகித்ய மண்டல் அமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மராத்தி மற்றும் ஆங்கில வழி பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கட்டாயமாக்க கடந்த ஏப்ரல் மாதம் மகாராஷ்டிரா அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திருத்தப்பட்ட உத்தரவை பிறப்பித்துள்ள மகாராஷ்டிரா அரசு மராத்தி மற்றும் ஆங்கில வழி பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஹிந்தி மூன்றாவது மொழியாக கற்பிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் ஹிந்தி பொதுவாக மூன்றாவது மொழியாக இருக்கும் என்றும் திருத்தப்பட்ட உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு காங்கிரஸ் கட்சி, ராஜ் தாக்கரே தலைமையிலான நவ நிர்மான் சேனா உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதனிடையே மகாராஷ்டிரா மாநில இலக்கிய அமைப்பான அகில பாரதிய மராத்தி சாகித்ய மண்டல் ஹிந்தி மூன்றாவது மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஹிந்தி மூன்றாவது மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு அகில பாரதிய மராத்தி சாகித்ய மண்டல் அமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மராத்தி மற்றும் ஆங்கில வழி பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கட்டாயமாக்க கடந்த ஏப்ரல் மாதம் மகாராஷ்டிரா அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திருத்தப்பட்ட உத்தரவை பிறப்பித்துள்ள மகாராஷ்டிரா அரசு மராத்தி மற்றும் ஆங்கில வழி பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஹிந்தி மூன்றாவது மொழியாக கற்பிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் ஹிந்தி பொதுவாக மூன்றாவது மொழியாக இருக்கும் என்றும் திருத்தப்பட்ட உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு காங்கிரஸ் கட்சி, ராஜ் தாக்கரே தலைமையிலான நவ நிர்மான் சேனா உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதனிடையே மகாராஷ்டிரா மாநில இலக்கிய அமைப்பான அகில பாரதிய மராத்தி சாகித்ய மண்டல் ஹிந்தி மூன்றாவது மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.